சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் 1.6 கோடி பெண்கள் விண்ணப்பித்து 1.15 கோடி பேர் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. பின்னர் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் மீண்டும் இணைக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் மேலும் 2.50 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் எனவும் கூறப்பட்டது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் அதற்கான பணிகள் நடைபெறும் என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தில் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் இணைக்கப்படுவார்கள் என கூறப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிதாக ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தப்பட்டிருந்ததால் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவது தாமதமாகி வந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து புதிதாக ரேஷன் கார்டு வழங்கும் பணி துவங்கியுள்ளதால் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என கருதப்பட்டது. ஆனால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்து அறிவிக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் திட்டம் விரிவாக்கம் குறித்து அறிவிக்கப்படாது எனவும் தற்சமயம் விண்ணப்பங்கள் மட்டும் விநியோகிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தின் மூலம் முதலில் விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்கள், முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி, புதிதாக திருமணமானவர்கள் என பலாயிரம் பெண்கள் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.